இந்த கிளாக் நம்ம வீட்டுக்கு சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப நல்லா ஓடுது ஆக்சுவலி. 7000 ரூபா அது. 7000 ரூபாயா? நம்ம இப்ப 7000 ரூபாய் கொடுத்து கிளாக்ல வாங்கினோம். அதுவா? அது 2003ல வாங்குறப்பே 700 ரூபா. இப்பெல்லாம் 7000 ரூபா இருக்கும். நல்ல சட்டை இது, அப்பாவோடது. 2 தடவை தான் போட்டாரு. அம்மா இப்படி தொடச்சு அழுக்காக்குறது, கண்டதை நோண்டுறது அதெல்லாம் பண்ணாம ஒழுங்கா பத்திரமா வச்சுக்கோ. மெட்டீரியல் நல்லா இருக்கு. எவ்வளோ? 3000 ரூபா அது. 3000 ரூபாயா? ஜெராக்ஸ் எடுக்க 2 ரூபா கேட்ட ஒரு பக்கம் தானே நீயே பார்த்து எழுதின்னு சொல்ற ஆளு 3000 ஷர்ட் வாங்கியிருக்காரா? நீ பிறக்கிறப்ப வாங்கினப்பவே 130 ரூபாய் ஏதோ. இப்போ ஒரு 3000 ரூபா இருக்கும். ஒரு பொருளோட விலை என்னன்னு கேட்டா அதோட வாங்கின விலையை சொல்லணும். இன்னும் சௌரியத்துக்கு வாய்க்குள்ளேயே ஜிஎஸ்டி, வேட், இன்ஃபிளேஷன் எல்லாம் போட்டுக்கிற. 5 ரூபா பொருள் பத்திரமா வச்சுக்க முடியுதா? முடு 5 ரூபா தானே, அவன் வீட்டுக்கு போறப்ப எடுத்துறான். முடு 5 ரூபா உனக்கு அவ்வளவு துச்சமா போச்சுல. உங்க அப்பா பிறந்தப்ப 1 கிராம் தங்கம் 11 ரூபா. சீ தூ கருமம் கேவலம்னு நினைக்கிற அந்த துச்சமான 5 ரூபா அப்ப இருந்திருந்தா 1/4 கிராம் தங்கம் வாங்கியிருக்கலாம். 5 ரூபாய் சேர்த்து கொஞ்சம் 6 ரூபா 7 ரூபா போட்டிருந்தா 1 கிராம் தங்கம் வாங்கியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து போட்டிருந்தா ஒரு சவரன் வாங்கியிருக்கலாம். ஒரு சவரன் அப்ப எவ்வளவு ஆச்சு? 184 ரூபா. இப்போ ஒரு சவரன் எவ்வளோ? 1,24,000 ரூபா. நீ பிறந்தப்ப தாம்பரத்துல ஒரு கிரவுண்ட் 10,000 ரூபா. இந்த 1,24,000 ரூபா இருந்துச்சுன்னா அப்ப 10 கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்கலாம். அப்ப 10 கிரவுண்ட் வாங்கி போட்டா இப்ப எவ்வளவு ஆச்சு? 12 கோடி. 12 கோடியை தொலைச்சிட்டு நிக்கிறிய பாவி.